ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ரூல் வந்து ஓஎம்பியில் டிசம்பர் 17 அன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற H1Bயில் வேலை பார்க்குறவங்களோட சேலரி வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அது இருக்குது. அது என்ன ரூல், அது இது வந்தால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும், அப்படியே சேலரி இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. டிசம்பர் 17 அன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவாய்ட்டாக அவங்க வந்து ஓஎம்பி அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க, அதாவது ஆஃபீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்குது. அங்கே வந்து ஒரு புது ரூல் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க அதில் போயிட்டு வந்து ஒரு என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு ரெவ்யூ நடக்கும். அந்த ரெவ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த ரூலை வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபெடரல் ரெஜிஸ்டரில் போஸ்ட் பண்ணும்போது தான் இது மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூல் பற்றி தெரிய வரும். ஆனால் இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். அந்த பேரை பார்க்கும்போதுலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓகே இது கன்ஃபார்மாக இந்த வாட்டி வந்துடும் அப்படின்ட்டு. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போதைக்கு அந்த ஓஎம்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபோவும் இல்லை. நீங்கள் அந்த ரூல் என்னது எதுவுமே கிடையாது, வெறும் அந்த பேர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த பேர் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணிட்டாங்க, இது என்ன வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு. அது என்ன பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவிங் வேஜ் ப்ரொடெக்ஷன் ஃபார் H1B அண்ட் பெர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த தலைப்பு மட்டும்தான் அங்கே இருக்குது, இதை தவிர வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் இந்த தலைப்பே போதும், இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவங்க வந்து இதுக்கு போன வாட்டி வந்து வரும்போது அவங்க என்னென்ன ரூல்ஸாக கொண்டு வர முடியலையோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பியும் அப்படியே இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரூல்ஸாக கொண்டு வந்துட்டு அதை வந்து மாற்றுறாங்க. இது இந்த இமிக்ரேஷனில் மட்டும் இல்லை, மற்ற ஏரியாஸ் எல்லாம் கூட இதே மாதிரி பேட்டர்னை பார்க்க முடியுது. அதனாலேயே எல்லாரும் வந்து ஓகே H1B சேலரி அவங்க மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. ஸ்பெக்குலேஷன் இல்லை, எனக்கு தெரிஞ்சது கன்ஃபார்மாக வந்துடும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நியூஸ் மீடியாக்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் வந்து H1Bயில் இருக்கவங்களுக்கு இருக்க போகுதுன்றது மட்டும் வந்து இங்கே தெளிவாக தெரிகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது. அது எப்படி ப்ரோ அவ்வளோ வந்து தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2021 அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி ஒரு தலைப்பில் அந்த பேர் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து பேர் வந்து ஸ்ட்ரென்தனிங் வேஜ் ப்ரொடெக்ஷன் ஃபார் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சர்டன் ஏலியன்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட கான்டெக்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி 2021 அவங்க வந்து இதே மாதிரி ஒரு ரூல் ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஏன்னா H1Bயில் இருக்க சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த ரூலில் இருந்துச்சுன்னு நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு அதை அப்படியே நம்ம வந்து பேச போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன். அவங்க வந்து முக்கால்வாசி வந்த இமிக்ரேஷன் ரூல்ஸ் எல்லாமே போன வாட்டி அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணி அது ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ரூலை அப்படியே எடுத்து கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1-2 வேர்ட்ஸ்லாம் போட்டு, இல்லை இன்னும் ஒரு 2-3 ரூல்ஸ்லாம் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க வந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து போன வாட்டி ரிலீஸ் பண்ண அதே ரூல்ஸ் வந்து முக்கால்வாசி இப்படியும் ஹோல்ட் ஆன் ஆகும் அப்படின்ற பேசிஸில் இந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாட்டிக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. இது வந்து ஒரு நோட்டபிளான பாயிண்ட். ஸோ 2021 அவங்க என்ன ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை அப்பயும் சரி அண்ட் எப்பயுமே சரி H1B வீசா அப்படின்னாலே அது ஒரு சீப் லேபர் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்க மக்கள் மத்தியில் ஒரு பரவலான பேச்சு வந்து போயிட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறத எடுத்து ஓரம் வச்சுருவோம். ஆனால் ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே, இதை வந்து இப்போது சீப் லேபராக வந்து இல்லாமல் ஆக்கிட்டா, ஏன்னா கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு H1B வேணும், எங்களுக்கு டேலண்ட் ஷார்ட்டேஜ் அது இதுன்னு சொல்லி கம்பெனி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து மக்கள் வந்து இல்லை வெளியிலேருந்து வர ஆளுங்களை எங்களோட வேலையை எடுத்துக்கிறாங்க, இப்படி சீப்பாக இருந்தால் நாங்கள் எப்படி வந்து இங்கே வந்து பிழைக்கிறது அப்படின்னு இந்த மக்கள் வந்து அவங்களோட கன்சர்னை முன் வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணால் என்ன பண்ணுறது, H1B வந்து நம்ம சீப்பாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது, அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டா யாருமே இது சீப் லேபர்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து கொண்டு வந்தாங்க. அதே ரூல் தான் அவங்க இப்போயும் கொண்டு வராங்க. ஸோ பேசிக்காக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேஜ் லெவல்ஸ் வந்து 4 கேட்டகரி அவங்க வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா, முதல்ல தெரிஞ்சது தான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அண்ட் லெவல் 4. அது வந்து வேரிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த லெவல் 1 எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 17th percentile, விச் மீன்ஸ் அட் அடியிலேருந்து 17 பேருக்குள்ளே இருக்கிற அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 34, அதாவது பாட்டம்லேருந்து 34 ஆளுங்க வரைக்கும் இருக்கிற அந்த லெவல் வந்து அவங்க வந்து லெவல் 2 அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா
50 வரைக்கும் இருக்கிற அந்த வந்து லெவல் 3 அண்ட் 67% மேலே இருக்கிறவங்க எல்லாமே வந்து லெவல் 4. இந்த எல்சிஏ சர்டிஃபிகேஷன், இந்த வேஜ் லெவல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரி படி இவங்க இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு வேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை அவங்க எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 வேஜ் இப்போ வந்து 35 அடியிலேருந்து 35க்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து லெவல் 1 ஆகும். அதுக்கப்புறம் 53 வரைக்கும் இருக்கிற அந்த அப் டு லெவல் 53 வரைக்கும் இருக்கிறது வந்து லெவல் 2 ஆகும். அதுக்கப்புறமா 72nd லெவல் வரைக்கும் இருக்கிறது வந்து அவங்க லெவல் 3. அதுக்கப்புறம் 90th பர்சன்டைல் இருக்கவங்களுக்குலாம் வந்து லெவல் 4. இந்த மாதிரி தான் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. சரி, இந்த பர்சன்டைல் லெவலில் மாற்றுறதா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரிகிற மாதிரி ஒரு சேஃபர் எக்ஸாம்பிள், இப்போ லெவல் 1 என்ட்ரி லெவலில் இருக்கிறவர் வந்து இப்போ அவர் ஏற்கனவே 100,000 வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. அவரோட சேலரி வந்து 135K மாற்றணும். ஸோ நிறைய கம்பெனியால் என்ட்ரி லெவலுக்கு 135 வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. இதுக்கு அடுத்து வந்து லெவல் 2, இது வந்து மிட் லெவல். இதோட பர்சன்டைல் பார்த்தீங்கன்னா 53 பர்சன்டைல். இதே எக்ஸாம்பிள், அவர் வந்து இதுக்கு முன்னாடி 100K வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ வந்து அந்த கம்பெனி 150K வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து அந்த கம்பெனியால் நிறைய கம்பெனியால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 3. லெவல் 3 வந்து சீனியர் லெவல். இது வந்து 72nd பர்சன்டைலில் இருக்கும். அண்ட் இந்த கேஸ் படி 100K முதல்ல வாங்கிட்டு இருந்தாருன்னா 165K கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். அண்ட் இதுக்கு அடுத்த லெவல் 4, இது வந்து லீட் ஆர்கிடெக்ட் இந்த லெவலில் இருக்கிறவங்க. இவங்க வந்து இப்போ 90th பர்சன்டைல் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதே ஒரு எக்ஸாம்பிள், முதல்ல 100K வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 185K அந்த கம்பெனி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ரூல் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து இந்த பர்சன்டைல் ரேஞ்சில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து 2021 அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க அது கொஞ்சம் குறைக்கிறாங்களா இல்லை இதை விட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்ட்டு அந்த ரூல் வரும்போது தான் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது கேட்டவுடனே ஒரு சில பேர் H1Bயில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரே சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, டேலண்டடாக இருக்காங்க, சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி கம்பெனி இந்த என்ட்ரி லெவலில் இருக்கிற அந்த லெவல் 1 லெவல் 2 இவங்க வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ஒன்று கிளையண்ட் கிட்ட போய் பேசி அவங்க வந்து இல்லைங்க எங்களால் இவ்வளோ பொசிஷன்ஸ் வச்சிருக்க முடியாது, நீங்கள் சில பொசிஷனை ஆஃப்ஷோர் மூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு இந்த இந்தியன் கம்பெனிஸ்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேயே கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் போயிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட இல்லைங்க கான்ட்ராக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த எல்சிஏக்கு வந்து இவ்வளோ பே பண்ணி ஆகணும், அப்போ ஒன்று நீங்கள் பில்லிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கிளைண்ட் கிட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து இல்லை இது எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நாங்கள் வேறு யாராவது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பார்த்துக்குறோம், அமெரிக்கன்ஸை நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹையர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லே ஆஃப்ஸ் வரதுக்கு இதனால் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போது எல்சிஎல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு, வீசா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் ஒரு சில கேஸஸில் இருக்காது. பட் ஆனால் ஆப்வியஸ்லி அது ரெனியூவல் போகும்போது, H1B ரெனியூவல் போகும்போது அப்போ வந்து புதுசாக எல்சியை போஸ்ட் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் வரும் இல்லையா, அப்போ வந்து கரெக்டான வேஜ் போஸ்ட் பண்ணலைன்னா அவங்க அந்த H1B ரெனியூவல் கூட கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த ஸ்டேஜில் வந்து இந்த நியூ ரூல் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து இதை எனாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் ரெனியூவல் போகும்போது ஒரு H1Bயை வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால் நிறைய ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இன்னோவேட்டிவலாக இருக்குது. அண்ட் இந்த காரணங்கள் காய்ச்சி தான் 2021 இது ஃபஸ்ட்டு அந்த ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க வந்து லா சூட் கொண்டு வந்து அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாங்க. அவங்க வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரூலை வந்து மொத்தமாக ஸ்க்ராப் பண்ணிட்டு நாங்கள் புதுசாக இதே மாதிரி வந்து ஒரு ரூல் கொண்டு வரோம், எங்களோட வெர்ஷன் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கொண்டு வந்தாங்க, ஆரம்பித்தாங்க, அந்த ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ரூலை வந்து அப்படியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. இதுதான் போன வாட்டி இந்த ரூல் வந்து அதோடு நின்றுச்சு. ஆனால் இப்போ புதுசாக திருப்பியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அதை ஃபெடரல் ரெஜிஸ்டரில் போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து போஸ்ட் ஆகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுற இந்த பேட்டர்னை பார்க்கும்போது, இந்த ஸ்பீடை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீசா கேட்டகரியிலையும் இருக்கிற ஒரு ரூல்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வர ஸ்பீடை பார்க்கும்போது இது கன்ஃபார்மாக வந்து வரும் அப்படிங்கிறது மட்டும் கேள்விக்குறி இல்லை. ஆனால் இந்த வாட்டியும் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் போயிட்டு இல்லை இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், வேண்டாம் இவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக இந்த ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஓகே ஃபைன், ஆனால் இவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சமரசம் பேசி அதை குறைப்பாங்களா, இது எதுவுமே நமக்கு இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் மோர் ஆர் லெஸ் நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்க போகுது. அது ஃபைனல் அந்த பர்சன்டேஜ் மட்டும்
எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்க்கணும். அதை வச்சு தான் வந்து எதுவாக இருந்தாலும் பேச முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ரூல் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. உங்களுக்கு லீகலாக எந்த கொஷின் இருந்தாலும் இல்லை வீசா சம்மந்தப்பட்ட எனக்கு வந்து இது எப்படி நான் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் லாலேருந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த வீசா கொஷின்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வெல் ப்ரிப்பேர்டாக போயிட்டு எனக்கு இதான் கொஷின் இதான் சினாரியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க வந்து இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன எது அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் சப்ஸ்கிரைப்.